Hello friends, welcome to Lakshmi homely kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல stuffed தட்டு இட்லி வித் வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இட்லிக்கு நம்ம சாம்பார் வெரைட்டியான சட்னின்னு செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த ஸ்பெஷல் வடகறி செஞ்சா எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வடகறி செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம ஒரு தோசை பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். 2 பக்கமே பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆறுனதும் நம்ம இதை தனியாக உதுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நம்ம இந்த ஆயிலே கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க வடையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸில் உதுத்து எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணாலே போதும். சுவையான வடகறி நமக்கு தயாராகிடும். இப்போ நம்ம தட்டு இட்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவி எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு இட்லி மாவு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இட்லி தயாராகிடுச்சு. இதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடகறியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதோட சென்டரில் ஒரு லேயர் ஃபுல்லாக வடகறி சேர்த்துட்டு இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃபுல்லாக மூடினதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சிம்பிளான தட்டு இட்லி தயாராகிடுச்சு. இதோட ஓரங்களை மட்டும் நம்ம லைட்டாக எடுத்து விட்டாலே போதும், நமக்கு ஈஸியாக வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.